வணக்கம் நேயர்களே. இந்த முட்டியில் நிறைய ஜவ்வு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் ஒரு முக்கியமான ஜவ்வுக்கு பேர் மெனிஸ்கஸ். இந்த மெனிஸ்கஸ்க்கு நிறைய பேர் ரிப்பேர் பண்ணுமா, ஷேவிங் பண்ணுமா, இல்லை மெனிஸ்கெக்டமி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இதில் பாதிப்பு ஏற்படுறப்போ. இதுக்கு முக்கியமாக 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று இந்த மெனிஸ்கல் ஷேவிங் ஆர் ட்ரிம்மிங், இன்னொன்று மெனிஸ்கஸ் ரிப்பேர். இதில் யாருக்கு எதை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இது மெனிஸ்கஸ்னால் என்ன, அதில் எப்படி டேர் ஏற்படுது, டேர் ஏற்பட்டுருச்சுன்னா இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இந்த முழங்கால் மூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எலும்பு இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலே இருக்கிற எலும்புக்கு பேர் ஃபீமர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற எலும்புக்கு பேர் டிபியான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நடக்கும். இப்போ இந்த எலும்புக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு இருக்கும். இது ஒரு சி ஷேப்பில் இருக்கும். 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, முட்டியோட வெளிப்பக்கம் ஒன்று. ஸோ இதை மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சி ஷேப்பில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. இப்போ நம்ம நடக்கிறோம், நிற்கிறோம், மாடிப்படி ஏறுறோம் அப்படின்னா இந்த குஷன் வழியாக கீழே இருக்கிற போனுக்கு தான் நம்ம வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கீழே இருக்கிற போனில் வர்ற அந்த ஒரு பாரம்ங்கிறது குறைஞ்சிரும். இப்போ சாதாரணமாக நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% வெயிட் வந்துட்டு இந்த குஷன் வழியாக போய் அந்த குஷன் கம்மி பண்ணிடும். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட், இப்போ அந்த குஷன் இல்லை அப்படின்னா இந்த கீழே இருக்கிற எலும்பில் பார்த்தீங்கன்னா 30-40% மோர் வெயிட் வித் எவ்ரி ஸ்டெப். இதே மாடிப்படி ஏறும்போது கிட்டத்தட்ட 50-60% அதிக பாரம் வரும் இந்த மெனிஸ்கஸ் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மெனிஸ்கஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஜவ்வு, ஒரு ஷாக் அப்சார்பிங், ஒரு குஷன் மாதிரி இந்த முட்டியில் ஆக்ட் பண்ணுது. இதில் டேமேஜ் வர்றது ஓரளவுக்கு காமன். ஸோ அது டேமேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 விதமாக இது டேமேஜ் ஆகலாம். ஒன்று வந்துட்டு ஏதாவது அடிபட்டு டேமேஜ் ஆகணும், இன்ஜுரி ரிலேட்டட் டேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடிபட்டிருக்கும், இந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு டேர். ஒரு சில டைம் இந்த ஏசிஎல் ஜவ்வு ஆர் மற்ற ஜவ்வில் டேமேஜ் இருந்து முட்டியில் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு சில மூமெண்ட்ஸில் கூட இந்த ஜவ்வு டேர் ஆகலாம். ஸோ டேருங்கிறது ஒரு வகை, எதர் அடிபட்டு வர்றது இல்லை முட்டியில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால வர்ற ஒரு கிழிவு. 2வது விதமான டேமேஜ் பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானத்தில் வரும். மூட்டு தேய்மானத்தில் முட்டி ஃபுல்லாகவே இருக்கிற ஜவ்வில் வந்துட்டு தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கிட்டத்தட்ட ஒரு டயர் தேய்கிற மாதிரி. அதில் இந்த மெனிஸ்கஸ் ஜவ்வும் தேயலாம், பாதிப்பு அடையலாம். ஸோ அது டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ். ஸோ இப்போ மூட்டு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது, மெனிஸ்கஸ்லேயும் தேய்மானம் கூட கிழிவு இருக்குது அப்படின்னா அது வேறு கேட்டகரி. நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது ஐசோலேட்டட் மெனிஸ்கல் இன்ஜுரி. அதாவது மெனிஸ்கஸில் மட்டும் டேர் ஆகிருக்கு, இல்லை கூட ஏசிஎல் டேர் இருக்கலாம், அந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கலாம். பட் தேய்மானம் இல்லாத முட்டியில் வர்ற மெனிஸ்கஸ் டேருக்கு தான் நம்ம இந்த வீடியோ பொருந்தோம். மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு ஓவரால் ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான் பண்ணணும். தனியாக மெனிஸ்கஸ்க்குன்னு தேய்மானம் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த டேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வலி இருக்கும். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா சில ஹை ஸ்ட்ரெயின் ஆக்டிவிட்டீஸில் அதிக பெயின் இருக்கும். அதாவது கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது அதிக பெயின் இருக்கலாம், இல்லை மாடிப்படி ஏறும்போது அதிக பெயின் இருக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரலாக மெனிஸ்கஸ் இன்ஜுரியோட இனிஷியல் சைன்ஸ். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா கிழிஞ்சால் இது ஒரு ஃப்ளிப் ஆகிடும், ஜாயிண்ட்டுக்குள்ளே ஒரு பீஸ் மாதிரி வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி ஏற்படும் போது லாக்கிங் ஆர் கேச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த முட்டிக்குள்ளே இந்த நடுவில் ஒரு பீஸ் மாதிரி வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா முட்டி ஒரு பொசிஷனில் அப்படி லாக் ஆகிடும், நீளவும் முடியாது, மடக்கவும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, முட்டியை கொஞ்சம் லேசாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது அந்த மெனிஸ்கஸ் அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் மாட்டினது வெளியில் வந்துடும், அதுக்கப்புறம் திருப்பி மூவ்மெண்ட் நடக்கும். இதுக்கு பேர் தான் லாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆயிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பெயின் ஆர் இந்த லாக்கிங் ஆர் கேச்சிங் இருந்துச்சு அப்படின்னா தென் மெனிஸ்கஸ் இன்ஜுரி இருக்காங்கிறது கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா இந்த மெனிஸ்கஸ் ஜென்ரலாக நல்லா கிளியராக தெரியும். மெனிஸ்கஸில் டேர் இருக்குது, எந்த அளவுக்கு டேர் இருக்குங்கிறத நம்ம எம்ஆர்ஐயில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில டேர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனர் டேர்ஸ் இருக்கும், அது வித் ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சின்ன சின்ன மெனிஸ்கல் டேர்ஸ், பார்ஷியல் டேர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவிட்டி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு 3 to 6 months வெயிட் பண்ணோம், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம், ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறோன்னா ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜென்ரலாக என்ன ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணணும்னா கீழே உட்கார்றது, மாடிப்படி ஏறுறதை குறைவாக வச்சுக்கிறது, மாடிப்படியில் ஓடாமல் இருக்கிறது,
ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் மெனிஸ்கல் ஸ்டேர் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா பார்ஷியல் டேர்ஸ் ஹீல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ ஜென்ரலாக மெனிஸ்கஸ்க்கு எப்போ சர்ஜரி அந்த மாதிரி தேவைப்படுதும் அப்படின்னா மோர் தென் 3 to 6 months மெனிஸ்கல் பெயின் இருக்குது, அது ஹீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னா சர்ஜரி தேவைப்படலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்கிங் வருது அப்படின்னாலும் சர்ஜரி ஜென்ரலாக தேவைப்படும். ஸோ இப்போ லாக்கிங்கிறது ஒன்று முட்டி மாட்டிக்கும், உங்களுக்கு வலி கொடுக்கும், அது ஒன்று. ரெண்டாவது இந்த 2 போனுக்கு நடுவில் இது மாட்டும்போது 2 போனோட சர்ஃபேஸையுமே டேமேஜ் பண்ணும். ஸோ லாக்கிங் நடக்கும்போது ஜாயிண்ட்டில் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது தான் அறிகுறி. ஸோ லாக்கிங் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக அந்த மெனிஸ்கஸ் டேரை சரி பண்ணுறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மெனிஸ்கஸ் டேர் இருக்குது, சர்ஜரி தேவைப்படுது அப்படின்றப்போ என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். கடந்த காலத்தில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு, நான் சொல்கிறது ஒரு 15-20 years பேக்கு கூட மெனிஸ்கஸ்க்கு மெனிஸ்கெக்டமி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ மெனிஸ்கெக்டமியில் என்னென்னா எந்த போர்ஷன் டேராக இருக்கோ அதை ஷேவ் பண்ணி எடுத்துடுறது. இன்னும் அதை ஷேவிங், ட்ரிம்மிங் ஆர் மெனிஸ்கெக்டமி அப்படின்றது ஒரு வேரி டெர்மினாலஜி. எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா மெனிஸ்கஸில் ஒரு போர்ஷனை எடுத்துடுறது. ஸோ மெனிஸ்கஸில் ஒரு போர்ஷனை அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக அந்த பெயின் குறைஞ்சிரும், அப்போதைக்கு பெயின் குறைஞ்சிரும், ப்ளஸ் லாக்கிங் நடக்காமல் இருக்கும். பட் என்னன்னா லாங் டேர்மில் அந்த குஷனிங் குறைஞ்சிருது. லெட்ஸே ஒரு 20% மெனிஸ்கஸ் வந்துட்டு அந்த டேர் ஆகி உள்ளே வந்திருக்கு, அந்த போர்ஷனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டியில் இருக்கிற குஷனிங் வந்துட்டு அந்த அளவுக்கு 20% குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த குஷனிங் போச்சுன்னா இம்மீடியட் ஜென்ரலாக ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிச்சிடும். ஸோ இப்போ கரண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மெனிஸ்கஸை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கரண்டான கான்செப்ட். ஸோ இப்போ இந்த மெனிஸ்கஸ் டேர் எந்த ஜோனில் இருக்குன்றது பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத முடிவு பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மெனிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா 3 ஜோனாக பிரிச்சிரும். அவுட்டர் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாயிண்ட் கேப்சியூல் பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பிளட் சப்ளை நல்லா இருக்கும். மிடில் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் சப்ளை ஓரளவுக்கு இருக்கும். ஜவ்வோட இன்னர் ஜோன் எது ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை அதுக்கு கிடையாது. ஸோ வெளியில் இருக்கிற அவுட்டர் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிளட் சப்ளை, மிடில் ஜோனுக்கு கொஞ்சம் பிளட் சப்ளை, இன்னர் ஜோனுக்கு பிளட் சப்ளை கிடையாது. ஸோ இன்னர் ஜோனில் மட்டும் டேர் இருக்குது அப்படின்னா நம்ம தைச்சோன்னாலும் அது சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இன்னர் ஜோன் மட்டும் இருக்குது அப்படின்னா ஷேவிங் வந்துட்டு ஒரு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். பட் இந்த அவுட்டர் ஜோனில் இருக்குது எங்கே பிளட் சப்ளை நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெனிஸ்கஸை ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர்னா தைக்கிறது. ஸோ இது தைக்கிறதுக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் முறை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்த்ரோஸ்கோப்பினா நம்ம வயிறில் லேப்ரோஸ்கோபி முறை, ஒரு துளை முறை சிகிச்சை. 2 துளை ஆர் கீ ஹோல் பண்ணி முட்டியில் எந்த இடத்துல அந்த ஜவ்வில் கிழிவு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த மெனிஸ்கஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லாவே இப்போது நல்ல இம்ப்ளான்ட்ஸ், நல்ல சூச்சர்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 to 90% சக்ஸஸ் ரேட் இந்த மெனிஸ்கஸ் தைச்சு இதை சரி பண்ணுறதில்ல. 70 to 90 அப்படின்னா 70 கொஞ்சம் பிளட் சப்ளை கம்மியாக இருக்கிற ஜோனில் கொஞ்சம் கிட்டத்தட்ட 70 வரைக்கும் வந்துடும். 70% ஆஃப் மெனிஸ்கஸ் டேர்ஸை சரி பண்ணிடலாம். நல்ல பிளட் சப்ளை இருக்கிற ஜோனில் 90% வரைக்கும் இந்த மெனிஸ்கஸை சேவ் பண்ணிடலாம். பட் முட்டியோட உள்பகுதியில் இருக்குது, அந்த இடத்துல பிளட் சப்ளை இல்லை மெனிஸ்கஸ் டேர் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அந்த டிஷ்யூவோட குவாலிட்டி வந்துட்டு மோசமாகிடுச்சு அப்படின்னா தென் ஷேவிங் ஒரு ஆப்ஷன். ஷேவிங்கில் நமக்கு என்ன அப்படின்னா அந்த போர்ஷன் ஆஃப் குஷன் போனாலும் இந்த லாக் ஆகி ஃபர்தர் டேமேஜ் ஜாயிண்டில் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது முட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஜவ்வு, ஒரு ஷாக் அப்சார்பிங் ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இதை டேர் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு இந்த கீ ஹோல் ஆர் ஆர்த்ரோஸ்கோபி முறை யூஸ் பண்ணி இதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எப்போ சேவ் பண்ண முடியலையோ, லாக்கிங் க்ரியேட் பண்ணுதோ அந்த டைமில் சில பேருக்கு இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் மெனிஸ்கஸை எடுக்கிறது ஷேவிங், ட்ரிம்மிங் ஆர் பார்ஷியல் மெனிஸ்கெக்டமி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த முட்டியில் இருக்கிற ஜவ்வுகள் பற்றி, இந்த மெனிஸ்கஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை பார்த்துட்டு ஃபர்தர் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.